கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் கிறிஸ்துவினுடையவர்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று விசுவாச அறிக்கையாக இந்த வசனம் அது காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச அறிக்கை. அவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஜெயித்திருக்கிறார்கள், சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து, தன்னுடைய மாம்சத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த விசுவாச அறிக்கையிலே அது சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள், சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள் என்று. மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்திற்குரியதான காரியம் என்ன? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்ப்போமேயானால், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்ன பண்ணுங்க? அழித்து போடுங்கள். இவைகளை உண்டு பண்ணுகிறதான மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விபச்சாரம், அசுத்தம், இவை அனைத்தையும் உண்டு பண்ணுகிறதான உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இப்படிப்பட்டதான காரியம் இந்த நாளிலே கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் வேத வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் இந்த நாட்களிலே துர் இச்சை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? மோகம் காணப்படுகிறதா? விக்கிரக ஆராதனையான பொருளாசை காணப்படுகிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி இருக்கிறார், உன் கண் உனக்கு இடரலாய் இருக்குமே ஆனால் அதை பிடுங்கி போடு, உன் கை உனக்கு இடரலாய் இருக்குமே ஆனால் அதை உன்னை விட்டு அகற்றி போடு. நீ முழு சரீரமாய் எரிகிற நரகாக்கினைக்கு கடந்து போவதை விட நீ முடவனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே தேவநாயகத்தருடைய வார்த்தை அது இவ்வாறாக சொல்லி இருக்குது, அவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த வசனத்தின்படியாய் நாம் இந்த நாளிலே நான் எப்படிப்பட்டவனாய் நான் வாழ்ந்து வருகிறேன் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை பாவம் ஆளாதிருக்க கடவது. பாவம் என்ன செய்யக்கூடாது? உங்கள் சரீரங்களை ஆளாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்களிலே
பாவத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படுமேயானால் நாம் என்ன செய்யப்படவில்லை என்று அர்த்தம், சிலுவையிலே அறையப்படவில்லை என்று அர்த்தம். ஆதலால் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரீர இச்சையின்படி பாவத்திற்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? சரீரத்தின் இச்சை இந்த நாட்களிலே என்னிடத்தில் காணப்படுகிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆனால் வேத வசனம் அது சொல்கிறது, மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்று நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் கிறிஸ்தவன் என்று நான் சொல்லிக் கொள்கிறோம். நான் என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கல்வாரி சிலுவையிலே அறைந்திருக்கிறேனா? நான் பாவம் இல்லாதவனாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து வருகிறேனா? என்னுடைய சரீரம் என்கிறதான இந்த பாண்டத்தை பரிசுத்தம் ஆளுகிறதா, பாவம் ஆளுகிறதா என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய காரியமும் அது அவரவர்களுக்கே தெரியும். இந்த உலகத்திலே 3 நபர்களுக்கு என்ன செய்யும்? காரியம் தெரியும். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்வது எல்லாம் அவருக்கு தெரியும். இரண்டாவது பிசாசானவனுக்கு நாம் செய்கிறது எல்லாம் அவனுக்கும் நன்கு தெரியும். மூன்றாவது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். நான் செய்கிற பாவம், நான் செய்கிற தப்பு எல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கே தெரியும். ஆதலால் இந்த காரியத்திலே நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேனா? என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேனா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. ஆதலால் இது போன்றதான துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நான் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். ஆதலால் நம்முடைய வாழ்விலே பாவம் இருக்காதபடிக்கு இந்த நாளிலே தேவ சமூகத்தில் என்ன செய்ய போகிறோம்? ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே என்ன செய்திருக்கிறார்? எல்லா வித மாம்சத்தின் கிரியைகளையும் ஆசை இச்சைகளையும் அவர் அழித்து பாவம் இல்லாதவர்களாய் நாம் பரிசுத்தமாய் வாழும்படியான கிருபைகளை அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இராதபடிக்கு, விபச்சாரம் இராதபடிக்கு, மோகம் இராதபடிக்கு, பொருளாசை என்கிறதான விக்கிரக ஆராதனை இராதபடிக்கு, நாம் மற்றவர்களிடத்தில் சண்டை பண்ணாதவர்களாய், நாம் மற்ற அனைவரோடு கூட சமாதானமாக இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து பார்க்க வேண்டும். பொய் பேசுகிறோமா? இந்த மாம்சத்திலே கசப்பு காணப்படுகிறதா? என் இருதயத்திலே பலவிதமான பாவமான எண்ணங்கள் உருவாகிறதா என்பதை நான் நன்று என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்கிறதான விசுவாச அறிக்கையின்படியாக இந்த நாட்களிலும் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நமக்கு தான் தெரியும் நாம் என்ன பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவங்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்குத்தான் தெரியும். ஆதலால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த விசுவாசத்தின் அறிக்கையாக மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்கிறதான வேத வசனத்தின் படியாய் இந்த நாளிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாவமான மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறது. நான் பலவிதமான வேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும்
மோகத்தினாலும் காம விகாரத்தினாலும் பொருளாசையினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் நிறைந்தவனாய் நான் காணப்படுகிறேன். என்னுடைய சரீரத்தை பாவத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து நான் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் உம்முடைய வேத வசனத்தின்படியாய் நான் வாழவில்லை ராஜா. இப்பொழுதும் என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் உம்முடைய சிலுவையில் அறையும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாக என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை வெள்ளப்படுத்துங்க ராஜா என்று சொல்லி இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறதான உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் தேவ ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே பாவம் நீங்க முற்றிலும் நீர் கழுவி நீர் பரிசுத்தப்படுத்துகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.